கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கூட வேதத்தில் இருந்து நாம் தியானிக்கும்படியாக பார்க்க இருக்கின்ற வசனம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். அநேக வேளையிலே நாம் நினைக்கின்றோம் கர்த்தர் எமக்கு என்ன செய்வார் என்று சொல்லி. ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நினைக்கிறது மிகவும் அரிதாக இருக்கின்றது. பவுல் அங்கே மக்கதோனியா தேசத்து சபையிலே இருக்கின்ற ஜனங்கள் என்ன வண்ணமாய் செயல்பட்டார் என்று சொல்லி இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற வேளையிலும் கூட உங்களால் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் அங்கே மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்கள். கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் தங்களுடைய திராணிக்கு தக்கதையாகவும் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சியும் அங்கே கொடுத்தார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆகவே ஜனங்கள் இந்த காணிக்கைகளை அப்போஸ்தலரிடம் கொண்டு வருகின்ற வேளையிலும் கூட இந்த ஜனங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அப்போஸ்தலர்கள் அவரிடம் இந்த காணிக்கையை வாங்க அங்கே தயங்கினார்கள். ஆனாலும் அந்த ஜனங்கள் அந்த அப்போஸ்தலர்களை நோக்கி மிகுதியாக இங்கே வேண்டிக் கொண்டார்கள், இந்த காணிக்கையை நீங்கள் அங்கே வாங்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே பவுல் இந்த காரியங்களை அங்கே சாட்சியாக கூறி அங்கே 5வது வசனத்தில் அவர் கூறுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், அங்கே சீஷர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம் அந்த ஜனங்கள் தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து தருகிறார்கள், தங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு வந்து தருகிறார்கள், அல்லது ஒருவேளை தங்களுடைய காணியாட்சிகளை வைத்து அதை கொண்டு வந்து தருகிறார்கள் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனாலும் அங்கே பவுல் கூறுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். பவுல் அங்கே சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் தங்களை தாமே கர்த்தருக்கு அங்கே ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன, இந்த ஜனங்கள் தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுத்தார்களா? இல்லை அன்பானவர்களே. ஆண்டவரை எவ்வளவு அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய கிரியைகளினாலே அங்கே காண்பித்தார்கள். இந்த வேளையிலும் கூட நான் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி, இந்த மாதத்திலும் கூட கர்த்தரை நாம் என்ன வண்ணமாய் நேசிக்கின்றோம் என்று சொல்லி எங்களை நாங்கள் என்ன வண்ணமாய் ஒப்புக் கொடுத்த எங்களுடைய கிரியைகளினாலே நாங்கள் அங்கே காண்பிக்க போகின்றோம். யாக்கோபில் நாங்கள் அங்கே பார்க்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களை, இந்த வேளையிலும் கூட நான் உங்களிடம் காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தரிடம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கவில்லை. ஆனாலும் எங்களுடைய நேரத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாங்கள் கொடுக்கலாம். மற்றவர்களை நேசிக்கிறதற்கு கூட நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கலாம். அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை நாங்கள் செயல்படுத்துகிறது கூட கர்த்தரை நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம் என்று சொல்லி எங்களை ஒப்புவித்து எங்களை காண்பிக்கலாம். ஆகவே இந்த மாதத்திலும் கூட நாம் என்ன வண்ணமாய் செயல்பட போகிறோம் என்று ஆராய்ந்து பார்த்து எங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.